எல்லாம் என்னாலதான். என்னால மத்தவங்களுக்கும் கஷ்டம், நானும் நிம்மதியான லைஃபை வாழ முடியல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிச்சவங்க யாருமே என் கூட இருந்ததில்லை. என் அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன், அது நடக்கல. பாதியிலே அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. மாமா என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. இப்ப அவருக்கு என் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. அத்தையும் என்னாலதான் இப்ப ஜெயில இருக்காங்க. உன் கூடயாத நல்ல லைஃப் வாழணும்னு நினைக்கும் போது அதுவும் கனவாவே போயிடுச்சு. இப்ப மாமா எடுத்த முடிவு சரியான முடிவா இல்ல தப்பான முடிவான்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு அது சரியான முடிவா தான் இருக்கும். நான் ஏற்கனவே உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நிஜமாக போகுது. அத்தை கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. நீ கவலைப்படாம இரு. மாமா சொன்ன மாதிரி நான் இருந்து போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் போனதுக்கு அப்புறமாவது உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கட்டும். ப்ளீஸ் கரண், இப்படி பேசாத. நீ நல்லவன் தான், உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் இவ்வளவு நாள் உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். அந்த கார்த்திகா லவ் பண்ணிருக்கவே கூடாது. அவன் எப்படிப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். என் அப்பா அம்மாக்கு அப்புறம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆளு நான் இப்பதான் பாக்குறேன். உனக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்லன்னு என் லைஃப காப்பாத்து நீ எனக்கு கல்யாணம் பண்ண. அந்த உண்மை தெரிஞ்ச அடுத்த செகண்ட் உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் தலையெழுத்து. அண்ணி பாத்தீங்களா,
உங்க தம்பி மாமா கிட்ட போய் ஏதோ பேச போறாருன்னு நினைக்கிறேன். இவன் வேற எப்ப எதை செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு இருப்பான். உள்ள போய் அண்ணன் மனச மாத்த பேசினாலும் பேசுவான். வா, என்ன பேசுறான்னு கேக்கலாம். அண்ணா, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க கோவப்பட வேண்டாம். இது வரைக்கும் நீங்க எடுத்த முடிவு எதுக்குமே நான் எதிர்த்து பேசுனதே இல்லைண்ணே. ஆனா இந்த தடவை நீங்க எடுத்திருக்க முடிவு சரியான்னு எனக்கு தெரியலண்ணே. அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தனாவும் கதிரும் பிரியக்கூடாதுன்னு தான் அண்ணி பழியை ஏத்துட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்காங்கண்ணே. நீங்க இப்பவும் காசை வெட்டி போடுறேன்னு சொல்றீங்க. அது அது வேண்டாண்ணே. கதிரும் அந்த கொலையை செய்யலைன்னு சொல்றான். ஒருவேளை அவன் மேல நிஜமாவே தப்பு இல்லாமலும் இருக்கலாம்ல. அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த முடிவு எடுத்தா அப்புறம் அண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சதுல எந்தவித அர்த்தமும் இல்லாம போயிடும்னே. அப்புறம் தனாவோட வாழ்க்கையும் நட்டாத்துல நிக்கும்னே. அண்ணியும் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போன மாதிரி ஆயிடும்னே. அதனால இது வேண்டாண்ண. உங்க முடிவை மாத்திக்கிட்டு நம்ம அண்ணிய எப்படி வெளியே கொண்டு வரலாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாண்ண. நீங்க இப்ப இத செய்ய போனீங்கன்னா நம்ம தனாவோட வாழ்க்கை தானே பாதிக்கும். அந்த பழி நம்ம குடும்பத்துக்கு வேணுமாண்ண? மாமா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா அவன் பேசியே மனச மாத்திடுவான். வா போலாம். தயவு செஞ்சு எனக்காக இதை யோசிங்க. டேய் சிவராமா, உனக்கு என்ன புத்தி எதுவும் சரியில்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ அண்ணன் கிட்ட? என்னக்கா இப்போ? நீ பேசுற எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். அந்த கதிரவ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு. இந்த வீட்டோட பாதி நிம்மதியை அந்த மாயா வாங்கிட்டா, மீதியை இவன் வந்து மொத்தமா வாங்கிட்டா. தானா அவ வாழ்க்கையை நினைச்சு தினம் தினம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஊருக்குள்ள கௌரவமா இருந்தவரைய அண்ணன் அந்த கதிரால இப்ப தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் தான். போதத குறைக்க ஒரு கொலையை வேற பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அவன் பண்ண கொலைக்கு அண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன தலை எழுத்தா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த கதிர் தானே. நீங்க என்னடானா அவனுக்கு போய் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, தானே நமக்கும் பொண்ணு மாதிரிங்க. அவ வாழ்க்கையை கெடுத்தவன எப்படிங்க சப்போர்ட் பண்ணி உங்களால பேச முடியுது? ஏய், என்ன ஆனாலும் சரி, அவன் இந்த வீட்டோட மருமகன். தனாவும் கதிரும் ஒன்னா இருக்கணும்னு தான் அண்ணி இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்கள போய் பிரிச்சா அண்ணி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏண்டா அதுக்காக ஒரு கொலைகாரன் கூட போய் தானா வாழணுமா? அவ அண்ணன் சொல்ற முடிவை ஏத்துக்கிறேன்னு சொல்லி தானே சொன்னா. அவளுக்கே அந்த கதிர் கூட வாழ விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்குடா அந்த வாழ்க்கைய அவ தலையில திணிக்கணும்? ஏன்க்கா நீ இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே போதும். யார் என்ன சொன்னாலும், 1000 காரணம் நியாயம் எல்லாம் கற்பிச்சாலும் நான் எடுத்த முடிவை மாத்திக்க போறதில்லை. அந்த கதிரவன் தனா வாழ்க்கையை விட்டும் இந்த வீட்டை விட்டும் போகணும். அண்ணா, நீங்க அண்ணிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு. என்ன யோசிக்க சொல்ற நீ? என்ன யோசிக்க சொல்ற? கட்டுன புருஷனோட வார்த்தைக்கு அவ கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தாளா? இந்த குடும்பத்துக்கு அவமானம் ஆகிடும் கூட யோசிக்காம இப்படி பண்ணா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறாளா அவ? என் பேச்ச கேட்காம போனதுக்கு
என் முடிவு அவளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நான் எடுத்த முடிவுதான் தனா வாழ்க்கையில ஒரு விடியலை கொடுக்கும். டே சிவா, அதான் அண்ணனே சொல்லிட்டு இருக்காருல்ல, நீ சும்மா சும்மா அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்காத. தனாக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும். தனத்துக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்க வேண்டாம். அவரே மனசை மாத்திக்கிட்டாலும் நீங்க 2 பேரும் விட போறது இல்லல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவும் உருப்படாது. மூஞ்சிகளை பாரு. இவனுக்கு வர வர என்ன ஆச்சுன்னே தெரியல. இதெல்லாம் அந்த மாயா பண்ற வேலைதான் நினைக்கிறேன். அண்ணா, இத பத்தி எல்லாம் யோசிச்சு நீங்க ஒன்னும் குழப்பிக்காதீங்கண்ணே. நீங்க எடுத்த முடிவு தானே சரி, அதை எதுக்காகவும் மாத்திக்காதீங்கண்ணே. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், யாரை பார்க்கணும்? சாரை பார்க்கணுமா? ஜானகி கிட்ட பேசணும். இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க மேடம். சரி. ஓகே மேடம். எப்படி இருக்க ஜானகி? உன்னை இந்த இடத்துல இப்படி பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை தட்டி பறிச்ச உன்னை ப்ரோக்ராம் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் எதுவுமே செய்யாமலேயே எல்லாமே தானே நடந்துருச்சு பாத்தியா? நான் வளர்த்த கார்த்திக் அந்த கதிர் கொன்னு இருக்கான். அதுக்காகவே நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி வந்து பழியை ஏத்து பண்ண நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ சவால் விட்ட, என் குடும்பத்தை நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ நீயே வந்து மாட்டிக்கிட்ட. இனிமே உன் குடும்பம் செதற போகுது. அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. போதும், நிறுத்துறியா? யாருக்கு தண்டனை கொடுக்கறது? இந்த மாதிரி சொல்லிட்டு எத்தனை தடவை நீ தோத்துருக்க தெரியுமா? உன் காலத்துக்கும் நீ தோத்துக்கிட்டு மட்டும்தான் இருப்ப. என் குடும்பத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஜானகி இப்படி வெகுளியாவே இருக்கு? உன் மருமகனை காப்பாத்த நீ பழி ஏத்துக்கிட்டு உள்ள வந்துட்ட. உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சியா? அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுன்னு நீ இப்படி பண்ற. ஆனா இப்பவும் ரகுராமோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் கோவில்ல வச்சு காசு வெட்டி போட்டு உன் பொண்ணையும் அந்த கதிரையும் பிரிக்கதான் போற. நீ நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் நினைக்கிறது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. உன் கனவுல வேணா அதெல்லாம் நடக்கலாம். என் பொண்ணு வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுல ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அது நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊரே அதுக்குதான் கோயிலுக்கு திரண்டு போயிட்டு இருக்காங்க. ஊரே போகட்டும். ஆனா எத்தனை பேர் சேர்ந்து சதி பண்ணாலும் என் குடும்பத்தை காப்பாத்த என் பொண்ணு மாயா இருக்கா. என் வயித்துல பிறக்காத பொண்ணு மாயா என் குடும்பத்தோட குலசாமி. அவ அங்க இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாது. அவளை மீறி உன்னால என் பொண்ணையும் கதிரையும் பிரிக்க முடியாது.
என்னால எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா இந்த தடவை அவங்கள பிரிக்கிறது உன் புருஷன் ரகுராம் தான். அவனை மீறி அந்த மாயாவால ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறியா? ஒன்னும் செய்ய முடியாது. உனக்குதான் மாயாவை பத்தி எதுவுமே தெரியல. என் குடும்பம் பிரியாம இருக்க மாயா எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதையும் பார்க்கதானே போறேன். உன் மருமகனை காப்பாத்த நீ சரணடைஞ்சது எல்லாம் இப்போ வீணா போக போகுது. உன் புருஷன் அவங்க 2 பேரையும் பிரிச்சு அந்த கதிரை வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட போற. கொஞ்சம் கொஞ்சமா சதைய ஆரம்பிச்சிருச்சு. அத உட்காந்து நான் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அங்க உன் குடும்பத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓட போறாங்க. அத எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ள உட்காந்து நீ பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்க போற. உன்னை இப்படி பாக்குறப்போ மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்னை பாக்குறப்ப எனக்கு தான் பாவமா இருக்கு. எங்களை பழி வாங்குறேன்னு காலம் முழுக்க கல்யாணம் குழந்தைன்னு எதுவுமே இல்லாம வாழ்ந்த உனக்கு குடும்பத்தோட அருமையே தெரியல. பெத்தவங்களுக்காக பிள்ளைங்களும் பிள்ளைங்களுக்காக பெத்தவங்களும் வாழற வாழ்க்கைய நீ உணர்ந்ததே இல்ல. அதான் உனக்கு குடும்பத்தோட பலம் என்னன்னு புரியல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல புவனேஸ்வரி. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சிடுவேன். இங்கிருந்து போயிடு. ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இங்க அடி பார்க்கலாம். இந்த பயம் இருக்குல்ல, மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. உன் திமிர் இன்னும் அடங்கலல்ல. இப்ப போறேன், ஆனா திரும்ப வரும். உன் பொண்ணு தனாவோட வாழ்க்கை சின்னியோட முடிய போகுது. அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல நானே திரும்ப வருவேன். நீ இந்த இடத்துக்கு வர வேண்டியவதான். கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். ஆனா இன்னைக்கு நீ நினைக்கிறது நடக்காது. நீ நினைக்கிறத மாயா என்னைக்குமே செய்ய விட மாட்டா. அதையும் பார்த்துடலாம். தனா, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு தெரியுதா இல்லையா? பெரியப்பா மறுபடியும் கோவில்ல காசு வெட்டி உங்களை பிரிச்சு வைக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா நீ இப்பவும் அமைதியாவே இருக்க. நான் என்ன செய்ய முடியும் மாயா? உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு பெரியப்பா கிட்ட போய் சொல்லு. நீயும் கதிரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பெரியம்மா இப்ப ஜெயில போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்பவும் நீ அமைதியா இருந்தா அவங்க படுற கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. இங்க பாருதானா, கதிர் கெட்டவன்னு பெரியப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவன் நல்லவன்னு உனக்கு தெரியும்ல. எதுக்காக உனக்கு தாலி கட்டினான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்ததான் அப்படி பண்ணான். அத நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? எனக்கு புரியுது. அப்புறம் ஏன் இன்னும் சைலண்டா இருக்க? உன் மனச தொட்டு சொல்லு. கதிர் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இருக்குதானே? கதிர் மேல உனக்கு காதல் இருக்குதானே? என் வாழ்க்கையை காப்பாத்த, தன்னோட வாழ்க்கைய அழிச்சுக்க
தயாரா இருக்க ஒரு பையன் மேல எப்படிதான் ஒரு பொண்ணுக்கு காதல் வராம இருக்கும்? விருப்பம் இருக்குதானே? அப்புறம் ஏன் தயங்குற? வா, வந்து பெரியப்பா கிட்ட சொல்லு. வா. இல்ல மாயா, என்னால அது முடியாது. ஏன் தானா இப்படி சொல்ற? என்னால அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு மாயா. இதுக்கு மேலயும் அவரு மனச என்னால காயப்படுத்த முடியாது. அப்போ பெரியப்பா சொல்ற மாதிரி இத நீ ஒத்துக்கிட்டு கதிர பிரிய போறியா? அதான் என் தலையில எழுதிருக்குன்னா நான் வேற என்ன செய்ய முடியும்? என் விதி அதுதான். இடியட் மாதிரி பேசாத. விதின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா நீ ஆசைப்படுற லைஃப் உனக்கு கிடைக்காது. பாரு, உன் அமைதியே உனக்கு எனிமி ஆயிடக்கூடாது. ப்ளீஸ் தனா, வந்து பேசு. வா. சாரி மாயா, என்னால வர முடியாது. அப்பா ஏற்கனவே நிறைய தடவை அவமானப்பட்டுட்டாரு. நானும் அவருக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுக்க மாட்டேன். உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு பெரியப்பாவுக்கு என்ன அவமானம் வர போகுது? என் பேச்ச என் பொண்ணு மீற மாட்டான்னு அவர் ஊருக்கு முன்னாடி பெருமையா சொல்லிருக்காரு. இப்ப போய் என்னால அவரு சொல்ற விஷயத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா அவரு மனசே உடைஞ்சிரும். அப்பாவே ஆல்ரெடி எனக்காக சொல்லிருக்காரு, என் பொண்ணு என் பேச்ச மீறினா என் மூச்சு நின்னுடும்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமும் நான் எப்படி மாயா, நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்?